Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஆட்டுத்தலையில எப்படி கிரேவி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆட்டுத்தலை பொறுத்த வரைக்கும் சிட்டி சைடுலாம் பாத்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு கறி கட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அதை நம்ம ட்ரெடிஷனலா எப்படி செய்வோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டுத்தலையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நெருப்பில் கருக்குவாங்கங்க. கருக்கும் போது அதோட ரோமங்கள் எல்லாம் சுரண்டி எடுத்த பிறகு அந்த தோலோடையே நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டுத்தலையை கருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், கருக்கிட்டு அது மேலே இருக்க ஒரு முடி கூட இல்லாமல் இந்த மாதிரி சுத்தமாக நம்ம எடுத்துக்கணும். கொம்புகளை நீக்கிட்டோம். நீக்கிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆவி பறக்க சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய வெட்டும் போது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மூளை வந்து செதறாமல் கரெக்டாக பார்த்து எடுக்கணுங்க. இல்லாட்டி அதில் தூள் எலும்பு நிறையா விழுந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஆட்டுத்தலை எப்படி நம்ம வாஷ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம தலை கருக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கருக்குவோங்க. அதாவது கறிக்கு எடுத்த பிறகு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் ஆட்டுத்தலையை வெட்ட ஆரம்பிப்போம். ஸோ வெட்டின பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆட்டுத்தலையை சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆட்டுத்தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெட்டும் போது தூள் எலும்பு இல்லாத மாதிரி கரெக்டாக வெட்ட தெரிஞ்சவங்க வெட்டினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி நிறைய தூள் எலும்பு இருக்கும். ஏன்னா நமக்கு மண்டை ஓட்டில் ஃபுல்லாக எலும்பு தானே இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட கறியை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போது குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கறி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. குக்கரில் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி விடும்போது கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. கல்லுப்பு, அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக தலைக்கறிக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் சோம்பு இது 2 எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதும் இல்லாமல் உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஆட்டு கறி அப்படின்னு பார்த்தீங்கனாலே கறி தனியாக ஒரு டேஸ்ட், தலைக்கறி, குடல் கறி, அதுக்கப்புறமா மூளை, அப்புறமா ஈரல், இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸும் ஒரு டேஸ்ட்டுங்க. அதை நம்ம சமைக்கிற விதத்தில் இருக்க அந்த டேஸ்ட்டு கொண்டு வரது எல்லாமே. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம் பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்குச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டை மாற்றிடும். ஸோ 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அதை ஆற விட்டுருவோம். அடுத்ததாக கிரேவி எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை 2, கடல் பாசி, பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, சோம்பு கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா மணமாக கிடைக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, கருக விட்டுறாதீங்க. உங்களுக்கு இது எல்லாமே எண்ணெயில் போட்டோன்னே ஃப்ளேவர் நல்லா வருங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். நம்ம ஏற்கனவே கறி மசால் பொடி போட போகிறோம். கொஞ்சமாக மட்டும் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம்.
அடுத்ததாக கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்கோங்க. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர்த்துக்கு தலைக்கறி பிடிக்கும், ஆனால் அது எப்படி சமைக்கணும், எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனாலேயே வாங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தலைக்கறியில் குழம்பு பண்ணுறதை விட இந்த மாதிரி கிரேவி பண்ணோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், அது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே மசாலாவுக்கு வறுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஏற்ப கறி மசால் பொடி சேர்த்துக்கிறோங்க. நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கறி மசால் பொடி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போவே பார்த்திங்கன்னா மசாலா வாசனை பயங்கரமாக வருங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கறி மசால், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தோட ஃப்ளேவரும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய அந்த தலைக்கறியை அதில் இருக்கக்கூடிய தண்ணியோடு சேர்த்து நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதில் தான் எல்லா டேஸ்ட்டும் இறங்கியிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் சேர்த்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டையும் அந்த கிரேவி கூட சேர்ந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவிக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இனிமேல் அது நல்லா கொதித்து நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சுவையான தலைக்கறி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்கணும் அப்படின்னா ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி. இது நீங்கள் சூடான சாதத்தில் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, ஆட்டு தலையோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. ஸோ சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே மட்டன் குழம்பு, அதாவது கொங்கு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதையும் பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.